வணக்கம். இன்றைய உரையாடத்தை நான் குவிஸ்லெட் பற்றி குறிப்பிட்டேன். குவிஸ்லெட் சிறுவில் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. இது ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப் 2007 ஆண்டு 17 ஜனவரி மாதத்தில் உருவாக்கப்பட்டது. இது குவிஸ்லெட் இங்காகும், அது இந்த நிறுவனத்தின் பேர். இது எல்லா மொழிகளும் கூடுதலாக வருது. அதில் மிக தெரிஞ்ச மொழிகள் ஜெர்மன், இங்கிலீஷ் என்றவற்றை. இதனை ஆண்ட்ரூ சதர்லேண்ட் அக்டோபர் 2005 இருந்து உருவாக்கி 2007 ஆண்டு தான் வெளியில் கொண்டு வந்துள்ளார். இதில் நீங்கள் எல்லா டிவைஸ் எல்லா நீங்கள் ஆப்பாக மூலமாக நீங்கள் அதை எடுக்க முடிகிறது. இப்போ குவிஸ்லெட்டில் நீங்கள் இப்போ நான் ஒன்று வச்சுருக்கேன் ஃப்ரெஞ்சுன்ட்டு. அப்போ ஃப்ரெஞ்சில் அமைத்தினா அப்போ எனக்கு அந்த வொக்காபுலரி இங்கிலீஷ்லேருந்து ஜெர்மன்லேருந்து ஃப்ரெஞ்சு வர. அப்போ நான் ஃப்ரெஞ்சு இப்போ நான் அதை படிக்க போகிறேன் என்றால் இதனை கட்டாய் காட்டினாக இருக்கிறது. அப்போ நான் பார்ப்பேன் அனிவேஸ் எனக்கு தெரியுமெண்டா, அப்போ எனக்கு தெரியுமென்று நான் போடணும். அப்போ நான் லிடிஸ் நுவம்பர் எனக்கு தெரியல, அப்போ அவருக்கு பார்ப்பேன் நான் இதை நினைச்சிருக்கிறேன்னா அப்போ அது எனக்கு தெரியுமெண்டா, அப்போ அப்படி செய்வேன். அப்படியானது செய்வேன். இதில் எனக்கு தெரியலாட்டி அப்போ இதற்கு போடணும். அப்படியான விளையாட்டு இருக்கிறது. அப்போ இத்தனை டெஸ்ட்டும் இத்தனை லேர்னும் என்ற விளையாட்டும் இருக்கிறது. அது இப்போ அது காசு கட்டி நீங்கள் செய்யணும். இத்தனை zuordnen என்றால் இப்போ நீங்கள் ஒன்று இங்கே ஜிவுத்ரே என்று இருந்தால் அப்போ அவ்வா பேர் அது இது இருக்காது. அதனால் ஒன்று பார்த்து நீங்கள் அது சரியானது அப்படி vocabulary நீங்கள் வடிவாக படிக்கிறதுக்காக இந்த குவிஸ்லெட் என்ற ஆப் இருக்கிறது. நீங்கள் அதை பாவிச்சிருக்கீங்களா? அப்போ அதற்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.